வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை கர்வம் மற்றும் தற்பெருமை பற்றிய ஒரு அருமையான நீதிக்கதை. ஒரு சிங்கமும் ஒரு நரியும் சேர்ந்து வேட்டையாடும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது. தன் திறமையை மிகைப்படுத்தி நினைத்த நரிக்கு சிங்கம் எப்படி புத்திசாலித்தனமாக பாடம் கற்பித்தது என்பதை இந்த கதையிலே தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் பல நாட்களாக உணவின்றி அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் இரண்டும் சந்தித்து தங்களது நிலையை பற்றி பேசிக் கொண்டன. இறுதியாக இரண்டும் சேர்ந்து வேட்டையாட முடிவு செய்தன. சிங்கம் ஒரு திட்டம் சொன்னது. நீ பலமாக கத்த வேண்டும். உன் சத்தத்தை கேட்டு விலங்குகள் பயந்து ஓடும்போது நான் அவற்றை வேட்டையாடி பிடித்துக் கொள்கிறேன் என்றது. இந்த யோசனை நரிக்கு மிகவும் பிடித்தது. உடனே அது தனது பயங்கரமான குரலில் கத்தத் தொடங்கியது. அதன் விசித்திரமான சத்தத்தை கேட்ட காட்டு விலங்குகள் அங்கும் இங்கும் பயந்து ஓடின. அந்த நேரத்தில் சிங்கம் பல விலங்குகளை வேட்டையாடி கொன்றது. சிறிது நேரம் கழித்து நரி கத்துவதை நிறுத்தி சிங்கத்தின் அருகில் வந்தது. அங்கு நிறைய விலங்குகள் இறந்து கிடப்பதை பார்த்ததும், என்னுடைய குரலின் சக்தியால்தான் இத்தனை விலங்குகள் இறந்துவிட்டன என்று தற்பெருமை கொண்டது. பிறகு அது சிங்கத்திடம், என் வேலையைப் பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் கத்தியே இத்தனை விலங்குகளை கொன்றுவிட்டேன் பார்த்தாயா என்று கர்வத்துடன் கேட்டது. அதற்கு சிங்கம் சிரித்துக்கொண்டு, ஆமாம், நீ கத்துகிறாய் என்று எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நானும் பயத்தில் இறந்து போயிருப்பேன் என்று நகைச்சுவையாக பதில் சொன்னது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நீதி என்னவென்றால், தற்பெருமை மற்றும் கர்வம் மனிதனை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும். நம்முடைய வெற்றியில் மற்றவர்களின் பங்களிப்பையும் மதிக்க வேண்டும். எனவே எப்போதும் பணிவுடன் இருந்து உண்மையான திறமையை செயலால் நிரூபிப்போம். நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய நீதிக் கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.